வணக்கம் மக்களே. நீங்கள் இட்லி வந்து எத்தனையோ வகை சாப்பிட்ருப்பீங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். பட் புதுசாகவும் இருக்கும். இதெல்லாம் கூட இட்லி செய்யலாமா அப்படின்னு நீங்களே கண்டிப்பாக யோசிப்பீங்க. வெறும் பருப்பு போட்டு தாங்க நம்ம இட்லி செய்ய போகிறோம். உங்களுக்கு அளவோடு சொல்லிடுறேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு பாசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு இஷ்டம்னா கருப்பு உளுந்து எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு கருப்பு உளுந்து அந்த தொலியோட அரைக்க பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கங்க. ரெண்டுமே ஒரு 5 மணி நேரம் ஊறுனா போதும். நான் வந்து கருப்பு உளுந்து தான் நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறது. வெள்ளை உளுந்து அதிகமாக சேர்க்கறதில்ல. அதனால் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். மார்னிங் ஆஃபீஸ் போகும்போதே ஊற வச்சுட்டு போயிட்டேன். நைட்டு தான் வந்து நான் அரைச்சிட்டு இருக்கேன். இப்போது நான் அரைக்கிறது தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க. கொரகொரப்பு இருக்கக்கூடாது. அரைக்கும்போது நீங்கள் உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு நீங்கள் கரைச்சிக்கிட்டாலும் சரி, நல்லா வந்து பவுலில் வந்து கையை வச்சு நல்லா அடித்து வந்து மாவை கரைச்சி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா பஃபிங்காக இட்லி வந்து சூப்பராக இருக்கும். மாவை அரைக்கிறத விட கரைச்சி வைக்கிற பக்குவம் தான் இட்லி வந்து நல்லா பஃபிங்காக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் வந்து நல்லா அடித்து கரைச்சி வச்சாச்சு. நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மாவை கரைச்சி மூடி வச்சாச்சு. எந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது பார்த்துக்கங்க. உங்களுக்கு காலையில் தான் தெரியும் அது நல்லா எவ்வளோ பஃபிங்காக புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மார்னிங் எந்திரிக்கும் போதே நல்ல மழைங்க. சூப்பர் கிளைமேட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எந்திரிக்கப்பயே. இன்றைக்கி நாளாக ஹாப்பியாக வந்து எந்திரிச்சாச்சு. பட் தூங்க போகும்போது ஹாப்பியாக போவோமாங்கிறத தெரியல. இதுவே நமக்கு இன்றைக்கி நாளை எப்படி ட்விஸ்ட் வச்சுருப்பாருன்னு தெரியல. சரி நம்ம அரைச்சி வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லாவே புளிச்சு பொங்கி ஃபுல்லாக வந்திருந்தது. சரி நம்ம இட்லியை ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லிக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சேன் இதுக்கு. தேங்காய் சட்னி கூட மல்லித்தழை, வெங்காயம் அப்படிலாம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த இட்லியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். உங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான இட்லி இது. ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால வந்து நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம கார்போஹைட்ரேட் சேர்க்காம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தவிர்க்கிறோமோ அவ்வளோக்கும் நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் உண்டு. அதனால தான் நானும் புதுசு புதுசாக இப்போ பருப்பை வந்து கூடுதலாக சேர்க்குறேன். இட்லி வந்து ரொம்பவே நம்ம நார்மல் இட்லியை விட இது சூப்பராகவே இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு இடையில வந்து பசி எடுக்காது. நமக்கும் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோமோ நிறையா சாப்பிட்டோமோ அப்படிங்கிற ஃபீலிங் இருக்காது. வயிறு வந்து இது ஃபில்லிங்காக கொடுக்கும். 3 இட்லிக்கு 4 இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.